Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for +1 computer application. Discuss பண்ணிட்டு இருக்கோம். இந்த +1 computer applicationல நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் எல்லா டாபிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார், working with the data, entering data types, entering numbers and entering text, entering date and time, and then பார்த்தீங்கன்னா different data formats, different date formats. Date நம்ம எப்படி different மெத்தடில் என்ட்ரு பண்ணுறது அது வரையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Now in this class we are going to discuss about creating formula. இன் ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஃபார்முலா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் என்ன சார் நம்ம ஃபார்முலா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் என்டரிங் த டேட்டா இன் ஒர்க் ஷீட் யூ கேன் பர்ஃபார்ம் கால்குலேஷன் ஆன் த டேட்டா இன் த ஒர்க் ஷீட். என்னுடைய ஒர்க் ஷீட்டில் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய கால்குலேஷன் ப்ராசஸ் எதெல்லாம் கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம் ஃபார்முலா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் பண்ணுவோம். நான் இதில் பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் பர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ் ஆன் த டேட்டா இன் த ஒர்க் ஷீட் இன் ஆர்டர் டு கிரியேட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்முலா க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்முலா மூலிமா நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இன் ஆர்டர் டு க்ரியேட் ஃபார்முலா you first need to know the syntax that describes the format for specifying a formula. என்னோட ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட் டு நோ த சின்டாக்ஸ். எனக்கு ஒரு ஃபார்முலா ரைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் முதல் தேவை. அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சால் தான் நான் ரைட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபர்ஸ்ட் நீட் டு நோ த சின்டாக்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபார்மேட் ஃபார் ஸ்பெசிஃபையிங் எ formula. In calc you can enter formulas in two method. என்ன பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 மெத்தட் இருக்குது. என்னோடய ஃபார்முலா என்ட்ரி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, enter a formula in 2 methods. ஒன் மார்க் கொஸ்டினில் நோட் பண்ணுங்க. either directly into formula bar எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய கால் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மெத்தட்ஸை கொடுக்குறோம். either directly into the cell or at the input line அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய செல் ஆர் at the input line. formula in calc may start with equal sign. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்னுடைய ஃபார்முலா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சைனோட தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆகும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலா ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் ஃபாலோட் பை a காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா formula calc may start with equal or plus or minus sign followed by a combination of values, operators and cell reference, but as general practice all formula should start with an equal sign. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவல் சைன் ஸ்டார்ட் ஆனாலும் தான் எனக்கு என்ன ஆகும்னா என்னுடைய ஃபார்முலா க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சிம்பிள்ஸுமே அக்செப்ட் பண்ணோம். பட் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல். இஃப் எனி ஃபார்முலா ஸ்டார்ட் வித் எ ப்ளஸ் ஆர் மைனஸ், இஃப் ஸ்டார்ட் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ், இன்கேஸ் என்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபார்முலா ஸ்டார்ட் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் த வேல்யூஸ் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ பாசிட்டிவ். இது ஒரு 1 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் ஆர் மைனஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ என்னது ப்ளஸ் ஆர் மைனஸில் ஸ்டார்ட் ஆச்சு, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய
கிரியேட்டிங் ஃபார்முலா அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணும்போது நம்ம அதை எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு எதுக்கு சார் ஆப்ரேட்டர், வாட் இஸ் த பர்பஸ் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் எனக்கு எதுக்கு ஆப்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷீட்டில் கால்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூஸ்டு டு டன் த எனி ஆப்ரேஷன். ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ரொம்ப important thing. Operators are symbols. Operator என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது first of all is a symbols doing some mathematical, statistical, logical calculation. என்னோட mathematical calculation, logical calculation இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா the combination of values, operators and cell reference is called as என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது ஒரு 2 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா கால்டு எக்ஸ்ப்ரெஷன், டிஃபைன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு கேட்கலாம். டிஃபைன் எக்ஸ்ப்ரெஷன். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் செல் ரெஃபரன்சஸ் is called as expression. Combination of values, operators and cell references is called as expressions அப்படின்னு சொல்றோம். is called as expression. Calc supports a variety of operators. Calc supports the variety of operators which are categorized as என்னோட ஆப்ரேட்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா some categories-ஆ பிரிச்சிருக்காங்க. So calc supports a variety of operators which are categorized as என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mainly classified as 4 types. Categorized as 4 types of operators in open office calc. open office calc எத்தனை டைப்ஸ் சொல்லியிருக்காங்க? in 4 types. One is arithmetic operator, relational operator, reference operator, text operator. சரிங்களா? arithmetic operator, relational operators, reference operators, text operator அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய க்ளாஸில் the first இந்த 4 ஆப்ரேட்டரில் 1 by 1 நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 4 ஆப்ரேட்டரில் 1 by 1 எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். the first one பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா arithmetic operator. பேசிக்காக அவங்களுக்கு தெரியும் arithmetic அப்படி ஆப்ரேட்டர் அப்படின்னாவே என்னது, add, subtract, multiplication, division, exponentiation, person இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேசிக் arithmetic operators-னு சொல்ல முடியும். arithmetic operators are symbols for performing simple arithmetic operations. இது எப்படி என்ன perform ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple arithmetic operations such as addition, subtraction, multiplication, division, etc. This operator returns a numerical result. This operator returns என்ன return பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this operators return a numerical results. இந்த ஆப்ரேட்டரில் என்ன ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ரிசல்ட்ஸ்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அங்கே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டேபிள் ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆப்ரேட்டர் சிம்பிள், நேம் ஆஃப் த வேல்யூ ஏ, வேல்யூஸ் காலம் சி, ஃபார்முலா இன் காலம் டி. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்யூவை 2 வேல்யூ எடுத்துகிட்டு பிசி வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்ரி ஃபார்முலா ஷுட் பிகின் வித் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவல் சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கொடுத்துருக்கோம் ஈக்குவல் சிம்பிள். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேல்யூ என் காலம் பி அப்படிங்கிறதுல V3 இது காலமுடைய, இங்கே என்ன சார் B3 இது காலமுடைய பேர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோவோட இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ, இது ஏ, பி, சி, டி, இ,
எஃப். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நம்மளோட இதை கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா 1 2 3. ஸோ அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க. சாரி, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆல்பாபெட்டிக், இதெல்லாம் 1 2 3. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு செல்லையும் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். பி ஈக்குவல் சிம்பிள் B3 + C3 ஈக்குவல் டு அதை 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் ப்ராசஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்முலா மூலிமா கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கான ப்ராசஸ். Formula bar shows the formula what the user had entered. Formula bar shows the formula what the user had entered, but the cell shows the resulted value. And the cells shows the resulted value. Percentage operator, இது வந்து ஒன்று percentage operator யூஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய ப்ராசஸில் நம்மளுக்கு இங்கே போட்டிருக்காங்க. இவன் எங்கே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காங்களா, ஃபார்முலா பாரில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் சிம்பிள் B8 × 35% அப்படிங்கிறப்போ அதனுடைய வேல்யூ கால்குலேட் ஆகி எனக்கு பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய பர்சன்டேஜும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். Relational operators are symbols. Relational operators are symbols used for comparing two values. Used for comparing two values such as greater than, less than, equal to, etc. In the relational operators, என்னென்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater than, less than, equal to, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட relational operators. The relational operators are also called as comparative operator. 1 mark question கேட்கலாம், அல்லது ஒரு 2 mark question உங்களுக்கு கேட்கலாம். Define comparative operators or define relative operators அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். This operators returns either true or false. இந்த relational operatorsல என்ன எனக்கு வேல்யூ அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's only as a true or false. only as a true or false மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் உங்களுக்கு விட்டுருக்காங்க, அதை பார்க்கலாம். கொடுத்துருக்காங்களா, இஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர், அந்த ஆப்ரேட்டர் சிம்பிளுக்கு நேராக நம்ம நேம் கொடுத்துருவாங்க. நேம் ஃபார் கிரேட்டர் தென், வேல்யூ காலம் B, வேல்யூ காலம் C, ஃபார்முலா. இது என்ன பண்ணுறாங்க செக் பண்ணுறோம் வெதர் இட் இஸ் ABC which is a greater, so the result column D, so false, the column D false. இங்கே கம்பேரிஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் greater than, equal to 98 100. இது கண்டிஷன் நமக்கு என்ன, அது ஃபால்ஸ் தானே. ஸோ இங்கே எப்படி இருக்குது, இவ்வளோ வேல்யூ இருக்குது, ஸ்மால் வேல்யூ இருக்குது, இங்கே ஸ்மால் வேல்யூ இருக்குது, ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ லெஸ், இஸ் அ ஹை. ஸோ அப்போ அங்கே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லா கண்டிஷனும் செக் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு தேர்ட் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு என்னது, இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். So reference operator are used to refer cell ranges. Reference operator are used to refer cell ranges. A continuous group of cell is called as range. A continuous group of cell is called as range. There are 3 types of reference operators. There are 3 types of reference operator that are used to refer cells in calc. They are range operator, range reference operator, range concatenation operator, intersection operator. So the 3 different operators available இருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா range reference operator,
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா ரெஃபரன்ஸ் கன்காடினேஷன் ஆப்ரேட்டர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். there are 3 types of reference operators அல்லது list out the different types of reference operators அப்படின்னு கேட்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுங்கன்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் கன்காடினேஷன் ஆப்ரேட்டர், இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ காலம் நம்மளுடைய ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம். இதுதான் என்னுடைய சிம்பிள். இஸ் த ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். It is used to group a range of cells. An expression using a range operator has the following syntax. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரேஞ்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லெஃப்ட் கோலன் ரெஃபரன்ஸ் ரைட். இதுதான் என்னுடைய சின்டாக்ஸ். ரேஞ்சு ரெஃபரன்ஸ் லெஃப்ட் ரெஃபரன்ஸ் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃபரன்ஸ் லெஃப்ட் ரெஃபரன்ஸ் ரைட். வேர் ரெஃபரன்ஸ் லெஃப்ட் இஸ் த ஸ்டார்டிங் செல் அட்ரஸஸ். Where reference left is the starting cell addresses of linear group of cells or upper left corner addresses of a rectangular group அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Reference right is the last cell addresses of a linear group or lower right corner addresses of a rectangular group of cells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரைட் இந்த லாஸ்ட் செல் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கான்டிகியூஸ் குரூப் ஒரே ரேஞ்சாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியதான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. Now in the right corner addresses of a rectangular group of cells அப்படின்ற rectangular group of cells. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. greater than or equal to, less than or equal to, not equal to அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரன்ஸை பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்ப்போம். லீனியர் குரூப் ஆஃப் செல் A1 A2 A3 A4 A5 is referred as A1 to A5. linear group of cells A1 A2 A3 A4 A5 is referred as A1 to A5. rectangular group of cells A2 A3 A4 B2 B3 B4 D5 D6 is referred as A2 D6 refer 7.14 அப்படின்னு சொல்லி 7.14. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் A2 colon D2 highlighted row selected highlighted column selected. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா name box shows the reference A2 colon D6 corresponding to the cells included in the drop operations with the mouse to highlight the range. என்னுடைய செல்லிருந்து என்ன பண்ண முடியும்னா எல்லாம் இந்த கான்டிகியூஸ் செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், இந்த கான்டிகியூஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு ரெஃபரன்ஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். வாட் யூ மீன் பை கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது? ஸோ கன்கார்டினேஷன் இஸ் நத்திங் பட் ஜாயினிங் a two letters or joining to a two different string என்ன பண்ணணும்னா ஒரே ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னா கன்கார்டினேஷன் அப்படிங்கிறோம். ஸோ பாருங்கள், கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஜாயினிங் டுகெதர் த tilde symbol. இது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிங்கப்பா. The tilde symbol used as a concatenation operator in calcல நம்மளுக்கு concatenation symbol operator அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த tilde symbol ஒரு 1 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா an expression using concatenation operator as the following syntax. An expression using a concatenation operator as the following syntax: reference left, reference right, reference left, reference right. Example: if you want to find the sum of values from a to a6 and c3 to f3, the formula is equal to sum of a1 colon a6 tilde ac3 f3. Sum is a function to find the sum of a group of values. Sum is a function to find the sum of group of values. Sum is function to find the group of values அப்படினு சொல்லுவாங்க. the group of values. இன்செக்ஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வாட் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இன்டர்செக்ஷன் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் சம் குரூப் வேல்யூஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஜாயின் டூ செட் ஆஃப் குரூப்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா என்ன, எதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ஜாயின் டூ செட் ஆஃப் groups. It is very similar to range concatenation operator. It is very similar to range concatenation operator அப்படினு சொல்லலாம். It is very similar to range concatenation operator. The intersection operator is represented by an explanation அப்படினு சொல்லிருக்காங்க. The intersection operator is represented by an exclamation. So reference left, ரெஃபரன்ஸ் ரைட் என்னுடைய ப்ராசஸில் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் a2 colon d3 exclamation d3 colon e4 range y-1 a2 colon d3 range b2 colon e4. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை பாருங்கள் b2 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பார்க்கலாம். a2 d3 இது என்னது a2 d3 அப்படிங்கிறப்போ இது வரலாம். ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்டது எல்லாமே எதுக்கு சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸுக்கு ஜாயின் ஆனது. அதுக்கடுத்து b2 e4 b2 இது இருக்கா, அதை மட்டும் டைலைட் பண்ணிக்காங்க பாருங்கள். எது வரணும்னு சொல்லிக்கிறாங்க e4 b2 e4. e4 இங்கே வருது. இங்கே d3ன்னு வந்தால் தான் கரெக்டு. அந்த ப்ளூ கலரு d2 இது ராங், இது தப்புப்பா. இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா d3ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. d3. ஸோ இந்த டயக்ராம் கீழே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் 1 and 2 ஃபார் ரேஞ்ச் எனக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். b3 ஸ்டார்ட் ஆகுதா, b2 ஸ்டார்ட் ஆகுதா, இது எங்கே d3யா. ஆனால் பட் மேலே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது a2 d3. ஓகே, தென் அதுக்கடுத்தது பாருங்கள் the result of a2 colon d3 exclamatory b2 colon e4 is referred by the range b2 colon d3 because the cells are both inside a2 d3 and b2 colon e4 refer 7.19 and 7.20 அப்படிங்கிற ரெஃபரன்சேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா text operator. What does it mean by text operator? text அப்படின்னா என்னது, what is the text அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படி தான் சொல்லலாம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன் கால்க் அண்ட் சிம்பிள் இஸ் அ டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க். ஸோ அப்போ இன் கால்க் ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் இந்த அண்டு சிம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் அ டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் விச் இஸ் யூஸ்டு டு கம்பைன் 2 or more டெக்ஸ்ட்.
எனக்கு 1 மார்க் கேட்பாங்க. which operator symbol are used to combine 2 or more symbol அப்படிங்கிறப்ப இந்த and symbol. Joining a two different text is also known as text concatenation. Joining two different text is also known as text concatenation. An expression using the text operator as the following syntax. எனக்கு syntax கொடுத்துருக்காங்க பாருங்க. டூ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்டை நான் ஜாயின் பண்ணுறேன். தமிழ்நாடு, தமிழுங்கிறது எங்கே இருக்குது, B3, C3ல என்ன இருக்குது, நாடு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எனக்கு கம்பைன் ஆகியிருக்கா. when arithmetic operators are used in a formula, calculate the results using the precedents followed by mathematics in order to exponentiation, navigation, multiplication and division, addition and subtraction. Here is an example to illustrate how to create a formula. Illustration, create a worksheet நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க after completing the data entry process. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஹவு கிரியேட்டிங் எ ஃபார்முலா. ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் என்னது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா. அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலாவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது, 3 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது, 3 2 மார்க் கொஷின் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. சரிங்களா, ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டு கன்ஸ்ட்ரக்ட் எ ஃபார்முலா ஃபாலோ the steps below. Construct a formula, follow the steps. So cell pointer should be in the cell in which you want to display the results. First point, எனக்கு எங்கே என்னோட ரிசல்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா மவுஸ் பாயிண்டை மூவ் பண்ணி மவுஸ் கர்சரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளேஸ் பண்ணோம். ஃபார்முலா ஷுட் பிகின் வித் ஈக்குவல் சைன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவல் சைன் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன் ஏ ஃபார்முலா யூஸ் ஒன்லி செல் அட்ரஸஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்சுவல் வேல்யூ வித் த செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. while constructing a formula, போடமாஸ் ரூல். எனக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூலை யூஸ் பண்ணுறோம். அது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடமாஸ் ரூல்ஸ். 1 மார்க் கொஷின் கேட்கலாம். should be kept in mind. போடமாஸ் ரூல்ஸ் kept in mind. General syntax of constructing a formula is equal to cell reference operator called reference to operator. So in cell reference process பாருங்க, cell reference are 2 types. cell reference என்ன பண்ணுவீங்கன்னா 2 types சொல்லியிருக்காங்க. relative cell reference, absolute cell reference. If you refer cell addresses directly while constructing a formula, it is called relative cell references. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா while constructing a formula, it is called as relative cell reference. Examples of relative cell references. கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடிங் வேல்யூஸ் ஆஃப் A1 B1 C1 D2 D1. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், இதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா ஈக்குவலன்ட் ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபார்முலாவில் மெயின் இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் சைன். அதுக்கடுத்து ஃபர்தராக என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், ஆட்னா ப்ளஸ் சைன், சப்ட்ராக்ட்னா மைனஸ் சைன், மல்டிப்ளே அப்படின்னா என்னது ஆஸ்ட்ரிக் சிம்பிள், டிவைட் அப்படின்னா ஸ்லாஷ். இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவன் இதில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. இங்கேருந்து அந்த பிகினிங்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின். இடையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு 2 மார்க் புக் பேக்கில் இது ஒரு 2 மார்க்காக இருக்குது.
தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ்னா என்ன. ஸோ செல் ரெஃபரன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, அது ஒரு 2 மார்க் கொஷின். If you refer cell addresses directly while constructing formula, it is called a relative cell reference. இது ஒரு 2 mark relative cell referencing. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 mark கொஷின் இருக்குது இன்சைடு ஒரு 5 மார்க்கில். சரிங்களா. If you refer cell references directly while constructing a formula, it is called as relative cell reference. Relative cell reference. Example of relative cell references. Example of relative cell referencesல கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா in the above table all cell references are relative cell references. எப்படி சார் relative cell reference அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 1 to 1 என்னவா இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் A1 B1 BC1 D1 அப்படின்னு என்னென்னா ரிலேட்டிவ் ப்ராசஸ். So while a formula, if you use the dollar symbol in front of column name and row number, it will become an absolute cell reference. See வந்து இது ஒரு மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் செல் நேம் பக்கத்தில் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ரெப்ரசன்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a absolute cell references அப்படின்னு சொல்லலாம். absolute cell references. Example of absolute cell references. What is that example of absolute cell references அப்படின்னு பார்த்தீங்கன்னா adding values கொடுத்துருக்காங்களா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு செல் ரெஃபரன்ஸ் நேம் பக்கத்துலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த டாலர் சைன் இருக்குது. ஸோ அதை அதனால் சொல்கிறோம். In an expression all cells need not necessarily be relative or absolute. You can mix both type of reference. The following section explains the use of relative cell reference. About absolute cell references you will be learn later in this chapter. இதை பற்றி நம்ம டெவலப்டாக படிப்போம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா finding a total to the above illustration. Finding the total above the illustration அது ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன டோட்டல் கால்குலேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா move the cell pointer to h2 total column. Type the following formula. After entering the formula, press enter key. என்னோட ஃபார்முலா என்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க என்டர் கீ ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் சிம்பிள் C2 + D2 + C2 + F2 + G2. Now you get the sum of all the values of C2, D2, E2, F2 and G2. The above maintained formula clearly started that how worksheet are working with cells. என்னோட செல்லை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now while referring to the cell addresses in formula, the spreadsheet reads the value inside the cell that you refer. This is a good practice of constructing a formula because if you change any value, the spreadsheet recalculates with that new value. After entering a formula, the result is displayed as figure. டிஸ்பிளே ஆகுதா ரிசல்ட்ஸுங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ். ஸோ அப்போது இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்க்கலாம் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அந்த ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ரேட்டர் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் பார்த்திங்கன்னா அகைன் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ரேஞ்ச் கன்கார்டினேஷன், இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணாங்க. அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். நம்மளுடைய டெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா some more process for exponentiation, negation, multiplication, division
அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா, ஒரு ஃபார்முலாவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் இந்த போடமாஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு செல் ரெஃபரன்சஸ் அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைண்டிங் டோட்டல் டு த அபோவ் illustration, ஒரு கால்குலேஷன் நம்மளுடைய டோட்டல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா சேவிங், க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.